மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கும் ஆளில்லா ரயில்வே கிராசிங் மூடப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காரு. இதுக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். திருமங்கலம் அருகே உள்ள சாஸ்திரிபுரத்தில் ரயில்வே கடவு பாதை பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மதுரை மாவட்டத்தில் உள்ள சாஸ்திரி நகர் ரயில்வே கடவு பாதை உள்ளிட்ட ஆளில்லா ரயில்வே கடவு பாதைகள் மூடப்படும் என நாளிதழ்களில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனால் அதிர்ச்சியுற்ற இப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த ரயில்வே கடவு பாதை வழியாகத்தான் மேலக்கோட்டை, கீழக்கோட்டை, நடுக்கோட்டை, மைக்குடி, கூடக்கோவில் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனை மூடினால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டியிருப்பதாகவும், மேலும் மேலக்கோட்டையில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையானது சிறிய மழைக்கு அதிக அளவில் தண்ணீர் தேங்கி வாகனங்கள் அனைத்தும் சாஸ்திரிபுரம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். எனவே இந்த ரயில்வே கடவு பாதையை மூடக்கூடாது என கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். இங்க இந்த சாஸ்திரி ரோடு வழியா போறதுன்னா ஒரு 3 கிலோமீட்டர் திருமங்கலம் போகலாம். ஆனால் இதை விட்டால் 15 கிலோமீட்டர் இருவரை சுற்றி தான் போகணும். இது கடுமையான பாதிப்பை உண்டாக்கும். அதனால தயவுசெய்து இதை மறுபடியும் கேட்டுக்கு ஒரு காவல் போட்டு இது பழைய நிலைவையே நீ உருவாக்குங்க. மேலும் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையில் புதிதாக ரயில்வே கேட் அமைத்து அதனை பராமரிக்க பணியாளர் ஒருவரை அமர்த்த வேண்டும் என்றும், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இந்த ரெண்டுல ஒரு பாலத்தை மேப்பாலமாக்கணும். இல்லாட்டி இதை இப்போ இருக்கக்கூடிய பாலம் எப்படி இருக்குதோ, பாதை எப்படி இருக்குதோ அதே போல ஆகி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லை என்றால் கேட்டை போட்டு ஒரு தனி ரயில்வே நிறுவனத்திலிருந்து தனி நபரை இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டுச்சோ அதே போல செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் இருக்கேன். இல்லை என்றால் பெரிய இந்த 25 கிராம மக்களை ஒன்று சேர்ந்து பெரிய போராட்டத்துக்கு ரயில்வே மறியலுக்கு எல்லாமே. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் தனது அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. 20க்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் இந்த சாலையை அதிகமாக பயன்படுத்தி வருவதால் இந்த ஆளில்லா ரயில்வே கேட்டை மூடுவதை விட்டுவிட்டு புதிய கேட்டமைத்து அதற்கு ஒரு பணியாளரை நியமித்து தொடர்ந்து இந்த சாலையை உபயோகப்படுத்துமாறு செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சிவகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருமங்கலம்.